இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஓரின சேர்க்கை செயல்களை ஊக்குவித்து மலாக்கா ஹோட்டலில் சோதனை காலியாக கிடந்தது. மலாக்காவில் ஓரின சேர்க்கை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் கே ஃப்ரெண்ட்லி என விளம்பரம் செய்து சர்ச்சையில் சிக்கிய ஒரு ஹோட்டலில் அதிகாரிகள் நேற்று காலை அதிரடி சோதனை நடத்தினர். ஹங்துவா ஜெயா நகராண்மை கழகத்துடன் இணைந்து மலாக்கா இஸ்லாமிய சமயத்துறையான ஜெயின் அதனை மேற்கொண்டது. எனினும் அப்போது ஹோட்டல் காலியாக இருந்தது. 37 அறைகளும் பூட்டப்படாமல் திறந்தே கிடந்தன. பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் என அங்கு யாரும் காணப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹோட்டல் நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது அவர்களும் சோதனையின் போது அங்கு வர மறுத்துவிட்டனர். ஓர் அறையில் இருந்த குப்பை தொட்டியில் பயன்படுத்தப்பட்ட ஆணுரை மட்டும் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஹோட்டல் நிர்வாகம் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வரை ஹோட்டல் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்போது இதுபோன்ற ஓரின சேர்க்கை நடவடிக்கைகள் திருட்டுத்தனமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஹோட்டல் சேவை விளம்பரத்திலேயே வெளிப்படையாக கே ஃப்ரெண்ட்லி என குறிப்பிடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 95.5% மாணவர்களுக்கு ஏடி டெக் ஜேடிஎம் வேலை உத்தரவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரமணன் ஆட்பலத்துறையான ஜேடிஎம் தனது ஏடி டெக் அமைப்பு வாயிலாக மேப்ஸ் எனப்படும் மலேசிய ஏர்லைன்ஸ் பிரிகத்தின் பொறியியல் சேவையுடன் வியூக பங்காளித்துவ புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU செய்து கொண்டுள்ளது. இந்த ஒத்துழைப்பு வாயிலாக பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுவதால் ஜேடிஎம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்குவதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். 2010 முதல் 2026 வரை 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். அவர்களின் வேலைவாய்ப்பு விகிதமும் 95.5 விழுக்காடாக பதிவாகி நிறுவனங்களின் திருப்தி அளவும் 97.2 விழுக்காட்டை அடைந்திருப்பதாக ரமணன் சொன்னார். அடுத்த கட்டமாக 2026 முதல் 20 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் விமான பயிற்சி தளம் ஒன்று ஷா அலாமில் கட்டப்படும். இது மேப்ஸுடன் இணைந்து பயிற்சிகளையும் தொடர்புடைய தொழில் சான்றிதழ்களையும் ஆதரிக்கும் என நேற்று ஏடிடெக் வளாகத்திற்கு வருகை தந்தபோது ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார். ரோன் 95 எரிபொருள் மானியம் வாகன பதிவு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஓட்டும் மலேசியர்கள் ரோன் 95 பெட்ரோல் வாங்க அனுமதிக்கப்படுவதில்லை. காரணம், எரிபொருள் மானிய வாகன பதிவுடன் இணைக்கப்பட்டுள்ளதே தவிர வாகன ஓட்டுநரின் நாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. இந்த கட்டுப்பாடு மலேசியாவின் நீண்டகால எரிபொருள் மானிய கட்டுப்பாட்டு அமைப்பின் ஒரு பகுதியாகும் என உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அமலாக்க தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ அஸ்மான் அடாம் தெரிவித்தார். இது கசிவுகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டது. குறிப்பாக எல்லை மாநிலங்களில் விலை வேறுபாடுகள் கடத்தல் மற்றும் இடைத்தரகர்களை லாபகரமானதாக மாற்றியது என அவர் சுட்டிக்காட்டினார். மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அனைத்து வெளிநாட்டு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கும் ரோன் 95 விற்பனை செய்வதற்கான தடை 2022 ஆண்டு ஜூன் மாதம் முதல் அமலில் உள்ளது என்பதோடு இந்த தடை இன்னமும் தொடர்ந்து அமலில் இருந்து வருகிறது. மலேசிய வாகன ஓட்டிகளுக்கு எரிபொருள் விநியோகம் முன்னுரிமை அளிக்கப்படுவதை இந்த கொள்கை உறுதி செய்கிறது என்பதோடு ஒதுக்கீட்டை பாதிக்கக்கூடிய அல்லது கசிவுக்கு வழிவகுக்கும் துஷ்பிரயோகம் மற்றும் தவறான பிரதிநிதித்துவத்தை தடுக்க உதவுகிறது. மலாக்காவில் வெல்டிங் கருவி வெடித்து ஒருவர் மரணம், மற்றொருவர் காயம். மலாக்காவில் புக்கிட் ரம்பாய் தொழில் மைய பகுதியில் மறுசுழற்சி தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் வெல்டிங் கருவி வெடித்ததில் ஒருவர் மரணமடைந்த வேளையில் மற்றொருவர் தீ காயங்களுக்கு உள்ளானார். இதுகுறித்து தனது துறைக்கு பிற்பகல் மணி 1:32க்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து 11 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி முகமது ஃபத்துல்லா ரஷீத் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்த தீயணைப்பு குழுவினர் அங்கு 44 வயது ஆடவர் ஒருவர் 90 விழுக்காடு தீக்காயங்களுடன் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். மேலும் 32 வயது ஆடவர் உடலில் சுமார் 5 விழுக்காடு தீக்காயங்களுக்கு உள்ளானதை தொடர்ந்து உடனடியாக மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். வெடிப்பு மற்றும் தீ விபத்துக்கான சரியான காரணத்தை அடையாளம் காண தீயணைப்புத்துறை தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. புதிய பாஸ்போர்ட் மை கார்டு வடிவமைப்பு படங்கள் போலியானவை, உள்துறை அமைச்சர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் புதிய பாஸ்போர்ட் மற்றும் மை கார்டு வடிவமைப்பு படங்கள் பொய்யானவை என உள்துறை அமைச்சரான KDN அறிவித்துள்ளது.
அவை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீடுகள் அல்ல என்றும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய பாஸ்போர்ட் மற்றும் மை கார்டு தொடர்பான உண்மையான தகவல்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் அமைச்சின் அதிகாரப்பூர்வ ஊடக வழிகளின் மூலம் மட்டுமே அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி இந்த ஆண்டில் புதிய பாஸ்போர்ட் மற்றும் மை கார்டு அறிமுகம் செய்யப்படும் திட்டம் குறித்து உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் நசிரியான் இஸ்மாயில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பொதுமக்கள் சரியான மற்றும் நம்பகமான தகவல்களுக்காக KDN, குடியேற்ற துறை மற்றும் தேசிய பதிவுத்துறையான JPN ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டும் சரிபார்க்குமாறு அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. வீட்டில் விழுந்து மகாதீர் சிகிச்சை பெற்று வருவதால் அன்வாருக்கு எதிரான 150 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கு ஒத்திவைப்பு. வீட்டில் விழுந்து இடுப்பு எலும்பு முறிந்த டாக்டர் மகாதீர் முகமது இன்னும் சிகிச்சையில் இருப்பதால் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிரான அவரின் 150 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கை ஷா அலாம் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜனவரி, பிப்ரவரி விசாரணைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பின்னர் மகாதீரின் உடல் நலம் குறித்த ஆக கடைசியான தகவல்களுக்காக மார்ச் 17 அன்று வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். 22 ஆண்டுகள் 22 மாதங்கள் பதவியில் இருந்த ஒருவர் தனக்கும் தனது வாரிசுகளுக்கும் சொத்துக்களை குவித்து வரி ஏய்ப்பு செய்து வெளிநாடுகளில் பணத்தை பதுக்கி வைத்துள்ளார் என 2023 மார்ச் மாதம் PKR மாநாட்டில் அன்வார் பேசியிருந்தார். அன்வார் தம்மைதான் அப்படி குறிப்பிடுவதாகவும் அது ஒரு அவதூறு பேச்சு என்றும் கூறி மகாதீர் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். உலக அளவில் சக்தி வாய்ந்த கடப்புதழ்களில் மலேசியாவுக்கு 9வது இடம். உலக அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த கடப்புதழ்களில் மலேசியா முதல் 10 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளது. 2026 ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் குறியீட்டின்படி மலேசிய கடப்புதழ் தற்போது உலகில் 9வது இடத்தை பிடித்துள்ளது. இதே கடந்த ஆண்டு மலேசியா 12வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டிற்குள் புதிய கடப்புதழ் அறிமுகப்படுத்தவும் மை கார்டு மறு வடிவமைப்பு செய்யவும் அரசாங்கம் தயாராகி வருவது தரவரிசையில் மலேசியாவின் முன்னேற்றத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இது மலேசியாவின் அனைத்துலக அந்தஸ்தை உயர்த்துவதோடு வலுவான தூதரக உறவுகளையும் உலகளாவிய இணைப்பையும் பிரதிபலிக்கிறது. அப்பட்டியலில் ஆசிய நாடுகள் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதும் கவனிக்கத்தக்கது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடப்பிதழாக சிங்கப்பூர் கடப்பிதழ் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ள நிலையில் ஜப்பானும் தென்கொரியாவும் 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. டென்மார்க், லக்சம்பர்க், ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் 3வது இடத்தில் உள்ளன. சிங்கப்பூரில் சுகர் டேடி வேலை பார்த்த மலேசியருக்கு 12 ஆண்டு சிறை, 15 பிரம்படிகள். இணையத்தில் பணக்கார சுகர் டேடி போல் நடித்து பெண்களை ஏமாற்றிய குற்றத்திற்காக 38 வயதான மலேசியர் GN ராஜ்வத் சிங் அவருக்கு சிங்கப்பூரில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளது. போலி அடையாளங்களை உருவாக்கி பெண்களை பாலியல் செயல்களில் ஈடுபட செய்ததோடு மிரட்டி பணமும் பறித்துள்ளதாக அவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக மைக் உட்பட 3 வெவ்வேறு போலி பெயர்களில் ஆள்மாறாட்டம் செய்து சிங்கப்பூர் பெண்களை நம்ப வைத்து மலேசியாவுக்கு வரவழைத்து அவர்களை உடலுறவுக்கு கட்டாயப்படுத்தியுள்ளார். 2018 முதல் 2020 வரை வேலையில்லாமல் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு மலேசியாவில் இருந்தபோது அக்குற்றங்களை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவரால் 3 பெண்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் 13 பேரை சார்ந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போராட்டத்தை தொடருங்கள், உதவி வந்து கொண்டிருக்கிறது. ஈரானிய மக்களை ஊக்கப்படுத்தும் ட்ரம்ப். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு அனைத்துலக கவனத்தை ஈர்த்துள்ளது. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல போராட்டத்தை தொடருங்கள், உதவி வந்து கொண்டிருக்கிறது என அவர் ஈரானிய மக்களுக்கு நேரடியாக தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்கள் தங்கள் உரிமைக்காக நிற்க வேண்டும் என்றும் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக வன்முறை தொடர்ந்தால் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் எச்சரித்தார். எனினும் டிரம்பின் பேச்சை ஈரான் கடுமையாக கண்டித்தது. அமெரிக்கா உள்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்ற குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் சூழ்நிலை தொடர்ந்து பதற்றமடைந்து வருவதால் அமெரிக்காவின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதே இந்த உலகத்தின் முக்கிய கேள்வியாக உள்ளது. ஈரானிய நாணய வீழ்ச்சியால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து தொடங்கிய இந்த போராட்டங்கள் தற்போது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளன. குறைந்தது 2000 பேர் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன.
அயர்குரோ கார் நிறுத்தும் இடத்தில் காரினுள் இறந்து கிடந்த ஆடவர். மலாக்கா அயர்குரோவில் உள்ள கார் நிறுத்துமிடம் ஒன்றில் நின்றிருந்த காரில் ஓர் ஆடவர் மரணமடைந்த நிலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக பரபரப்பு ஏற்பட்டது. துர்நாற்றம் வீசியதை அடுத்து காரின் ஓட்டுநர் இருக்கையில் ஒருவர் அசைவில்லாமல் இருந்ததை கவனித்த பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். பிற்பகல் 1:48 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சடலத்தை மீட்டனர். இறந்தவர் 34 வயது உள்ளூர் நபர் என அடையாளம் கூறப்பட்டது. காரின் உள்ளே கிடைத்த சில பொருட்களை விசாரணைக்காக போலீஸ் எடுத்துக் கொண்டுள்ளது. சம்பவ இடத்தில் குற்ற செயல் அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படாததால் இது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மலாக்கா தெங்கா போலீஸ் கூறியது.